பாண்டிகளா யாரங்க? அடே நான் புலிகேசி அரசனா. அரசன் என்று சொன்னாலே அடைத்து விட்டு அல்லையிலே மிதிக்கிறார்களே. ஐயோ, என்னை ஏன் பிடித்து வந்தார்கள், எதற்கு வெளுக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லையே. வெளுத்தாலும் பரவாயில்லை, குடிக்க தண்ணீராவது தாருங்களடா. அட யாரங்க? யாராங்க? இப்படி கொழுப்பா பேசுனேன்னு தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடவாயிலே குத்துனா. டேய், இன்னும் கூட குத்துங்களடா. குத்திக்கொண்டே குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கல், இல்லை என்றால் செத்து விடுவேனடா. அப்படி என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஒரு சொம்பு தண்ணி தருகிறேன். ஒரு செம்பா? கேளடா கேளடா கேளடா. கட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். அவன் யார்? என்ன முழிக்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், கட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். சொல்லுப்பா. அந்த ரகசியத்தை சொன்னால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த தண்ணீரே எனக்கு வேண்டாம், போடா. ரகசியமா? ஏப்பா, அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அப்படி என்றால் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், அதற்கு சொல்லுகிற பதில் தான் அந்த ரகசியத்துக்கும் பதில். அப்படியா? கேளு கேளு கேளு. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான், வென்றிடலாம் குலசேகரனை, அது என்ன? இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே போட்டுருவேன். கேள்வி ஆடாது, மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உரி விடுவேன். சரிப்பா, நீ எதற்காக சிறைக்கு வந்தாய்? நான் உன்னைய மாதிரி குழப்ப மாட்டேன், தெளிவா சொல்றேன். சொல்லுப்பா. இப்ப நாடு இருக்க நிலைமையில தங்க கிணறு அவசியமான ஒரு கேள்வி கேட்டேன். உடனே கெடா சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டான். யாரு? இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கானே மாங்காய் மடையன் புலிகேசி, அவன் தாயா. நீ ஏன் சொல்லியா? குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப எதுக்கே மல்லிய பூவு? இங்க இருந்து கொண்டு 1000 பேசலாமடா. அவனவன் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தால்தான் அவனுடைய வழி தெரியும். இந்த நாட்டின் அரசன் மாவீரன் புலிகேசியின் ஆற்றலும் அறிவும் சிந்தனையும் செயலும் தானடா இந்த நாட்டை செலுக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு முறை அவனை அவதூறாக பேசினாய், உன்னை சிறையில் தள்ளி விடுவேன், கிராதகா. ஐயோ, நாமே சிறையில் தான் கிடைக்கிறோமா? அரச சபை என்று நினைத்தல்லவா பிளிரி விட்டேன். தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு. எங்கேடா தங்கம் கிடைச்சது? இந்தா. என்னடா என்னை காட்டுகிறாய்? இவ்வளவு நேரம் என் கூட எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுனீங்க, நீங்க தான் தங்கம். டேய், ஏதோ திட்டம் போட்டு சத்தம் போடுகிறாய். எங்கடா தங்கம்? தங்கமாவது தகரமாவது, நீங்க இவனுக்கு தண்ணி குடுக்கலங்கிற கோவத்துல தங்கம் கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லி உங்களை எல்லாம் அலக்கழிக்கிறாயா? இவனெல்லாம் கொண்டு போய் பாதாளத்தில போடுங்க, சீக்கிரம் போடுங்க. நான் எங்கேடா தங்கம் கிடைத்தது என்றேன்? மறுபடியும் போய் சொல்றான் பாத்தீங்களா? இவன் தான் உண்மையில் கிறுக்கன், இவனை குத்தி குமருங்கள். என்னை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள். ஐயோ அம்மா, ஒரு அரசனுக்கே இம்புட்டு அடியா? புலிகேசி மன்னரை பிழிந்து எடுக்கிறார்களே.